அந்த வெளியிலே உடைய சமுத்திரங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பேசுவீங்க அல்ல பிதாவின் ஆவியான சொன்ன தகப்பனே ஆவியனுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம்பா. நீர் எங்களை மறைத்து வெளிப்படுவீராக ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நான் உன் வாயோடும் பேசுவேன்ப்பா. பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் அப்பா. கத்துடைகளை 100 ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்குள்ள போடுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வணைந்திடுமே. ஆண்டுடைய வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல உள்ளது கொஞ்சம் கடைசியும் 7ஆம் வசனத்துல முதலே நான் சொல்றேன். 6ஆம் வசனம் முதல்ல என்னன்னா பாதியில என்ன என்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் இல்லை என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி 4ஆம் அதிகாரம் எது போட்டிருக்கு 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 6ஆம் வசனம் போட்டிருக்கு. 7ஆம் வசனம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியா ஆவாய் அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 6ல 7 பார்த்தோம்னா சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அவர் சொல்ற பெரிய பர்வதமே நீ செருபாபேலுக்கு முன்பாக எப்படி போவ சமபூமியா போவா அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. பலத்தினாலும் அல்ல பராக்கிரம் அல்ல என்ன சேனைகளின் ஆவினால் ஆகும் என்று நம்ம இடத்துல பார்க்கறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய பலத்துல செய்திடலாம் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆவியனுடைய துணையோடு தான் நம்ம செய்ய வேண்டும். ஆவியனர் அனுமதி இருந்தால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். நம்மளால மாம்சத்தை பிறகு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணும் நடக்காது. கட்டுரை பிள்ளைகளாக நீங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது ஆண்டுக்கு பிடிக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியல. பெரிய பருவதம் நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் அப்படின்னு சொல்லிடுது. பெரிய பருவதமே இருந்துச்சுவேன் நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாக போட்டுக்கு. பெரிய பருவத்தை போல பிரச்சனைகள் இருக்கலாம், பெரிய பருவத்தை போல சில காரியங்கள் நமக்கு காணப்படலாம். ஆனா அப்படிப்பட்ட பெரிய பருவதம் போல இருந்தாலும் நமக்கு அட்டுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சமபூமியா இருந்தே தவிர அது ஒன்றாம போயிடும். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, எதையும் குறிச்சு கலங்காதீங்க. நீங்க வைக்கிறதுலாம் தேவனுடைய சமூகத்துலதான் வைக்கணும். ஒரு நாளைக்கு யோசபாத்து எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்தை போட்டிருக்கு. அங்கே 3 ராஜாக்கள் படையெடுத்து வராங்க. 3 ராஜாக்கள் அவங்களுக்கு என்ன செய்றாங்க, படையெடுத்து அவங்க யுத்தத்துக்கு வராங்க. அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா ஆண்டவர் சமூகத்துக்கும் என்ன செய்றாங்க போறாங்க. இதுக்கு பின்பு 20ஆம் அதிகாரம் 1 போட்டிருக்கு. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடனே அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா செஞ்சாங்க, யுத்தம் பண்ண வந்தாங்க. யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணாங்க. 3 ஒரு குரூப்ல இருந்து வராங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, பயப்பட சிலர் யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கெதியாக ஆசாசோன் தாமரையில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள்.
அப்படிங்கும் போது யோசபாத்துக்கு இடம் வந்துட்டு பயம் வந்துட்டு, யோசபாத் ராஜாவுக்கு பயம் வந்து என்ன செய்யறாங்கடா, உடனே அவங்க மக்களெல்லாம் என்ன செய்ய கூப்பிட்டு உபவாசத்தை கூறுகிறாரு. உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னட்டா அவங்க நம்ம பலத்துல எந்த காரியத்தையும் செய்யவே முடியாது. நம்ம பலத்துல இறங்கணும்னா நம்ம தோத்து போயிடுவோம். அதனால கர்த்தருடைய ஆண்டவர் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய பலத்துல இறங்கணும்னா அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவர். அதான் யாத்திராமம் 14 போட்டிருக்கு, நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல கர்த்தருடையது அப்படின்னு மோசே சொல்லுவாரு. அதனால என்ன எவ்வளவுதான் பராக்கிரமசாலி மாதிரி இருந்தாலுமே அவங்களால எந்த யுத்தத்திலையும் இறங்கி மாம்சத்துக்கு இறங்குனாங்கன்னா அந்த யுத்தத்தை செய்யவே முடியாது. அதனால அவங்க ஆண்டுடைய பலத்தோட இறங்க முடியும் எந்த ஒரு காரியத்தையும். பிசாசோடு போராடுறோம், மனுஷங்களோடு போராடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆண்டோடைய பலன் இருந்தாதான் அந்த காரியத்தை தெரிஞ்சு ஜெயமாக நம்ம பார்க்க முடியும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை பலத்தினாலும் இல்லை பராக்கம் இல்லை, தேவனுடைய ஆவியினால் தான் ஆக முடியும்னு சொல்லி வசனத்தின்படி அவங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. எவ்வளவு நினைச்சுனாங்கன்னா 3 யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் என்ன செஞ்சான், உபவாசத்தை என்ன செஞ்சான் கூறுவித்தான். அப்படி யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை செஞ்சாங்க தேட வந்தாங்க. எல்லா பட்டணத்துல இருந்து தெரிஞ்சாங்க கர்த்தரை தேடுறதுக்கு வந்தாங்க. வந்து ஜோம் பண்றாங்க. 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம், அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தில் புது பிரகாரம் முகப்பிலே யூதா ஜனங்களுக்கு எருசலேமுக்கும் கூடி சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவா தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆண்டவர்கிட்ட வந்து யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. யார் எதிர்த்து நிற்க முடியும்? வானத்தையும் பூமியும் படைச்சு ஆண்டவர்கிட்ட போய் யார் எதிர்த்து நிற்க முடியுமா? அப்ப இந்த யோசபாத்து போய் என்ன செஞ்சுறாங்க, அங்க போய் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. உமக்கு முன்னால ஒருவனும் என்ன செய்ய முடியாது, யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 6ஆம் வசனத்தை பாக்குறோம். 6ஆம் வசனம் கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, தேவரே ஜாதிகளுடைய 6ஆம் வசனத்துல பாதியில, ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதராகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்னு சில காரியங்கள் என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க, பேசுறாங்க. ஆண்டவரோடு என்ன செய்றாங்க, விண்ணப்பத்தை தெரிவிக்கிறாங்க. என்னட்டா அந்த 3 ஜாதிகளோட அந்த 3 யுத்தம் பண்ணுகிற அந்த அவங்களோட இவங்களால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அம்மோன் புத்திரர் வராங்க, மோவா புத்திரர் வராங்க. அவங்களுடைய அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமா என்ன செஞ்சாங்க, யுத்தம் பண்ண வந்தாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. நிறைய மக்கள் யுத்தம் பண்றதுக்கு வராங்க யோசபாத்துக்கு விரோதமா. உபவாசத்தை கூறுகிறான், எல்லா மக்களையும் கூட்டி சேர்க்கிறான். கூட்டி சேர்த்துட்டு ஆண்டவரை போய் நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரை உமக்கு முன்னாலே நிற்க, உம்மோடு எதிர்த்து நிற்க யாருக்கும் என்ன செய்யல பலன் கிடையாது அப்படிங்கிறான். அதனால யாருக்கும் பலன் கிடையாது, உங்ககிட்ட எதிர்த்து வைக்க முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி அவன் நினைச்சிடான் சொல்றது நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 12ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தோரிஷதர வரிக்கிற, எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே சொல்லியிருக்கு, நோக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களே தான் நோக்கி கொண்டு இருக்குது. அதனால ஆண்டவரை நோக்கிட்டு இருக்கு, எங்களுடைய கண்கள் உண்மைதான் நோக்கிட்டு இருக்குப்பா, எங்களுடைய எழுத்துனுக்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தான் நினைச்சுறாங்க, அதுல இருந்து யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரன் கூட கர்த்தருக்கு முன்பாக நினைச்சிருந்தாங்களாம். எல்லாரும் குழந்தைகள் முதற்கொண்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக வந்துட்டு நிக்காங்க. அப்படி செஞ்சு கடைசியில் 14ஆம் வசனத்தை போட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் நினைச்சிருந்தான் சொல்லுகிறான், லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கிட்டு அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. உங்களுடைய மனசுல இருக்க பயம் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆண்டவர் நினைச்சுவாரு, அறிவார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே
இல்லை. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் சமூகத்துல தான் என்ன செய்யணும் போகணும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இது உங்க சித்தமா உங்க சித்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம போகணுமே தவிர நம்ம மாம்சத்துல எந்த ஒரு முடிவை நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. ஆண்டுடைய பாதத்துலதான் இருந்து நடக்கணும். அவர் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம செய்யணுமே தவிர மாம்சத்தின்படி நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் முடிவு எடுத்துட்டோம்னா அது என்ன செய்யாது, நல்லா இருக்குது, அது ஆசீர்வாதமா இருக்காது. அப்புறமா பின்னால அப்புறமே ஆண்டுகிட்ட முட்டிக்கிட்டு இப்படி அதுக்கு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்க. ஆண்டர் அனுமதிக்காரா அனுமதிக்கலையா அப்படின்னு ஆண்டர்கிட்ட கேட்கணும். அழகா ஆண்டர் அந்த காரியத்தை பத்தி வெளிப்படுத்துவாரு. அவர் வந்து இப்ப அனுமதிச்சா ஆண்டர் இறுதி சந்தோஷத்தை கொடுப்பாரு. இதுல பின்னால பிரச்சனை வருது அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு மனசு ஒரு துக்கத்தை தான் கொடுப்பாரு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்க எந்த ஒரு காரியம்னாலும் தேவ சமூகத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட முடிவை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதனால அவசரப்பட்டு மாம்சத்தின் பிரகாரம் எந்த காரியத்தையும் முடிக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை என்னால் எழுத்து என்னால முடியல, நீங்க இறங்கி வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் இருந்துச்சாரு. நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, 15 வசனம் 20ஆம் அதிகாரம் 15 வசனம் பாத்தீங்கன்னா, சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேம் குடிகளே ராஜாவுக்கு யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு. லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் நினைச்சார் தீர்க்க தரிசனம் ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த வசனத்தை 15ஆம் வசனத்தை போறதுக்கு ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதுல இந்த தேவனுடையது அப்படிங்கிறாரு. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், ஏதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எரிவேல் வனாந்திரத்திற்கு நினைச்சீங்க எதிராக பள்ளத்தாக்கில நினைச்சீங்க கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நினைச்சீங்க பாருங்க, பயப்படாதீங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட கூட நினைச்சுறாரு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் லேவியன் ஒருத்தர் சொல்றாரு. அந்த லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினால தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அதனால நீங்க பயப்படாம போங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி தைரியமா போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போது யோசேப்பு தரை மட்டும் குனிந்தான். அது சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக நினைச்சாங்க தாழ விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. கர்த்தருக்கு முன்பாக நினைச்சாங்க முகங்குப்புற விழுறாங்க. யோசேப்பு முகங்குப்புற விழுந்து அவங்க நினைச்சுட்டாங்க, ஆண்டவர் எனக்கா நீ யுத்தம் பண்ணுகிறீருப்பா, யுத்தம் பண்ண மாறும் ஆண்டவரைன்னு சொல்லும் போது ஆண்டவர் அவர் நினைச்சிடாரு அவங்க எதிராளிகள் யுத்தம் பண்ணதுக்கு ஆண்டு கிளம்புறாரு. அப்படிங்கும் போது சொல்றாங்க 20ஆம் வசனத்துல அவங்க அதிகாலமே எழுந்திருந்து திக்கோவில் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் என்று யூதாவே சலோமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலை பெறுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்களை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு யோசபாத் சொல்றாரு. அவரை நம்புங்க. இங்கிருந்து போன எல்லா கூட்டத்தோடு சொல்றாரு யோசபாத்து, அவரை நம்புங்க, அவர் கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போய் சொல்லி அவளை வைக்க வரிசைக்கு நிறுத்துவாங்க. பாடகர்களை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுவாங்க. அவங்க பயங்கரமான யுத்தம் பண்றதுக்கு வந்து நிக்காங்க, கூட்டமா வராங்க. ஆனா இவங்க வந்து ஒரு குரூப்பு போய் பாடகரை தான் முன்னால கொண்டு நிப்பாட்டுறாங்க. பாடகரை நினைச்சுறாங்க 21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவம் துதிக்கவும் ஆயுதமானவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அப்படின்னு சொல்லி போடுறது. பாடகரை போய் நிறுத்துறாங்க. அந்த யுத்தத்துக்கு அவங்க வந்து ஆண்டவர் சொல்ற காரியத்தை அப்படி செய்யறாங்க. அந்த தீர்க்கதரிசி சொல்ற காரியத்தை அப்படியே அவங்க செய்யறாங்க. போங்க, நீங்க முன்னால போய் நீங்க என்ன செய்யுங்க, பாடகரை நிறுத்துங்க அப்படிங்கும் போது கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவர் நினைச்சாங்க பாடுறாங்க. அப்படி போய் அப்படி நிற்கும் போது ஆண்டவர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க ஆண்டவர் தான் முழுமையா நினைச்சதும் நம்பணும். நம்ம வந்து எந்த ஒரு மனுஷங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. ஆண்டவருக்கு முன்னால நம்ம மூங்கப்ப விழுந்து நடக்கும் போது தேவநாயக கர்த்தர் எந்த காரியமோ தேவ சித்தமா அப்படின்னு தான் நம்ம அறியணுமே தவிர நம்ம மாம்சத்துல நம்ம செயல்பட்டுட்டு பின்னால என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணீர் வடிச்சிடக்கூடாது. அதை ஆண்டவர் விருப்பப்படவே மாட்டாரு. அதனால நம்ம வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவரும் சித்தமா
எப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம செயல்படணும். கேட்டு செயல்படும் போது ஆண்டவர் சில எல்லா காரியத்திலுமே ஜெயித்து தான் தருவாரு. நம்ம அவர் சித்தமான காரியத்துல ஜெயித்து தந்துருவாரு. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட சமூகத்துல தேவ சித்தத்துக்கு என்ன செய்யுங்க, உங்களை ஒப்பு கொடுக்கணும். நம்ம மாம்சத்துல எந்த காரியத்திலயும் செயல்படுற கூடாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன காரியம் நமக்கு இயேசுதான் இந்த குடும்பத்தின் தலைவர் அப்படின்னு நம்ம ஏதோ போர்டு எல்லாம் போடுவோம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசப்பா இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு ஒரு சித்தமா அது எனக்கு வெளிப்படுத்துவோம் ஆண்டவரே, சித்தமான இதை வாய்க்க பண்ணிட்டாங்க, இது சித்தம் இல்லைன்னா வாய்க்க பண்ணி தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணுமே தவிர, தேவனுக்கு பேசணுமே தவிர, நம்மளா போய் இருந்துச்சு ஓடிட்டு போய் இடறி விழுந்துடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ஒப்புக்கிட்டுங்க. அன்னைக்கு யோசபாத்துக்கு விரோதமாக 3 மக்கள் எழும்பி வந்தாங்க. மோவாப்புல இருந்து வராங்க, அம்மியபுத்தில இருந்து வராங்க, அங்க அந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க எல்லாரும் வராங்க யோசபாத்துக்கு விரோதமா. ஆனா நேர போய் தேவனுடைய சமூகத்துல போய் நின்னாரு. உபவாசத்தை போட்டு ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரே அந்த யோசிப்பது ஆண்டத்தை சொல்றாரு, ஆண்டவர் இவங்களுக்கு முன்னாடி என்னால என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அதாவது உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உமக்கு முன்பாக எதிர்த்து நிக்கவே முடியாது, நாங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்ட சமத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் அது எங்களுடைய பலத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. 12 சொல்றாங்க, எங்க தேவனே அவர்கள் நீர் நியாய்ந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்தது ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும் போது அங்க ஒரு லேடியின் மேல இருக்கிற கர்த்தருடைய ஆவியான இறங்கி அவர் சொல்ற எல்லா வார்த்தையும் சொல்றாங்க, இந்த யுத்தம் உங்களுடைய இதுல கர்த்தருடையது, நீங்க தைரியமா போங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அதே போல நீங்க எந்த ஒரு காரியத்துல பயந்துட்டு இருந்தாலும் அது பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கலங்காதீங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை பொறுப்பெடுப்பார். எந்த ஒரு காரியம்னாலும் அவருக்கு அவர் சுத்தமான காரியம்னா கர்த்தர் பொறுப்பெடுத்து ஜெயித்து தருவாரு. அவர் சுத்தம் இல்லைன்னா நம்ம விலகிடணும். அந்த காரியத்துல நம்ம விலகி போயிடணும். ஆண்டவர் சண்டரை நீரே பார்த்து பெரிய சமாதானத்தை தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். அவர் சுத்தம் இல்லைன்னா அவர் பாட்டுக்கு அமைதியா அவரை விட்டுருங்க. நீங்க அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. தொந்தரவு பண்ணும்போது பிரச்சனைக்குள்ள போறது யாரு? நம்ம அந்த பிரச்சனை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆண்டோட சித்தத்துக்கு கொடுத்துட்டு அமைதியை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டோட எந்த ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நினைச்சக்கூடாது, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டு சொல்றாரு, அவங்க தேவகதேசன் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, யுத்தம் கர்த்தருடையது, அதனால நீங்க கிளம்பி போங்கங்கிற. அவங்களுக்கு பயம்னா பயம். நிறைய பேர் அப்படி எடுத்து நிக்கிறாங்க அங்க நம்ம எப்படி போகும்னு சொல்லி பயப்படுறாங்க. அதனால இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்ற, இந்த தேவன் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்க, அவங்களுக்கு நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போக சொல்றாங்க. அப்போ கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்து அவர்கிட்ட சமூகத்துல வச்சுறாங்க, அன்றைட்ட பேசுறாங்க. பேசும்போதுதான் அந்த பாடகரை முன்பாக நிப்பாட்டுங்க அப்படிங்காங்க. பாடகரை நிப்பாட்டி பாடகரை பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 21ஆம் வசனத்துல, ஆயுதம் அன்பர்களாய் கர்த்தருக்கு அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அப்ப எதிராளிகளுடைய பிரச்சனை பாருங்க. 22ஆம் வசனத்துல, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிலிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவா புத்திரரையும் சேயீர் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெற்றிட்டு விழுந்தார்கள். எதிராய் போராடி அவங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு வந்தவங்கள அவங்க பாடகரை நிப்பாட்டி பாடகை படிக்கிற போது அவங்களுக்கு விரோதமான அவங்களே எழும்பி ஒருத்தர் வெட்டு மறித்தார்கள் பைபிள்ல போட்டிருக்கு. அதனால எதிராளிகள் அவங்களுக்குள்ளே வெட்டு மறிச்சுட்டாங்க. அப்ப இவங்க அமைதி ஆயிட்டாங்க. இவங்க பாட்டு தான் படிக்காங்க. அப்போ பாட்டுல ஆண்டோட வல்லம் இருக்கு. அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, நீங்க எப்பவும் பாடணும். தேவனுடைய பிள்ளை படிக்கதான் பெரிய காரியங்கள ஆண்டவர் செய்வார். பாடல் படிக்கணும். ரொம்ப இதுதான் பாடல் படிக்கும் போது எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு அடிந்து விழுந்தார்கள்னு போட்டிருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுந்து பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் போறது பாடல் தான். நம்ம பவுல் கூட ஜெபம் பண்ணார்கள், கர்த்தரை துதித்தார்கள், ஜெபம் பண்ணி கர்த்தரை துதி பாடினார்கள் பைபிள் போட்டிருக்கோம். நிறைய சீயோன் குமாரத்தை நீ கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலின் பரிசுத்த நதியில் பெரியவரா இருக்கிற வசனம் இருக்கு. கெம்பீரித்து பாடணும். பாட பெரிய வல்லமை ஆண்டவர் வல்லமை நம்ம மேல இறங்குவோம். கர்த்தர் எழுச்சுவாரு. அற்புதங்களை கர்த்தர் அபிஷேகம் கர்த்தர் செய்கிற தேவராஜா. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அந்த யோசபாத் ராஜா கூட ரொம்ப பயன்படுற சூழ்நிலையில இருந்தது கூட அவங்க நேர தேவி சமூகத்துல போய் இருந்துச்சு. நாங்க உபவாசம் போட்டு
கூடி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துல தேவன் வல்லமையான காரியங்களை செய்தார். எதிராய் வந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிச்சு போட்டாரு. அவங்க தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிக்கணும் என்று போட்டிருக்கு. நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க தைரியமா தெய்வ சமூகத்தில் நினைச்சுங்க, முழங்கால் படிடுங்க, உபவாசத்தை போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவருடைய யுத்தத்தை செய்வார். எந்த காரியமானாலும் நம்ம தலைக்கு மேல சுமக்க கூடாது. எந்த வேகம் கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை அதை இப்போ வாழ கல்லாட விட்டார். அப்போ ஆண்டு சமுத்திரம் வச்சு நம்ம நம்புகிறோம். அதே போட்டு மண்ணை உடஞ்சு வச்சு பைத்தியமாக கூடாது. எந்த பிரச்சனை குடும்பத்திலே லட்சியத்துக்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ, தொழிலுக்காகவோ, இல்லை குடும்ப சமாதானத்துக்காகவோ எல்லாமே தேவ சமூகத்துல நமக்கு விடுதலை உண்டு. அந்த காரியத்தை தேவ சமூகத்துல வைக்கிறோம். ஆசிரியர் அவர் தேவ சமூகமான எல்லா காரியத்திலும் நாங்கள் விடுதலை கொடுத்துருவாரு. ஆனா தேவதை நம்ம ஆண்டுடைய பாதுகாவாங்க. எதிரிகள் சத்துருக்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, அவங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்தார்கள். நீங்க தேவன் மட்டும் பாடி நினைச்சிடணும், ஆராதிக்கணும். பாடல் படித்து ஆராதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் அப்படிப்பட்ட பெரிய கிருபையும் பாக்கிட்டு நமக்கு நினைச்சு தந்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். யுத்தம் யாருடைய கர்த்தருடைய நமக்கு விரோதமாய் செயல்படுறவங்களுக்கு செயல்படுறவங்கள கர்த்தர் நம்மளுக்கு விளக்க வேண்டுமானால் நம்ம தேவனை எப்போது பாடி தேவனை எப்போது நினைச்சிடணும், ஆராதனை பண்ணிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? செபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். இசப்பா ஆண்டவரே, இந்த பணத்தை கற்று எங்களை ஒப்பு கொடுக்குறையா, கல்வா ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறேன்னு கொடுக்குற தகுதி கொடுத்த வசனத்துக்காக நன்றிப்பா. செய்திக்காக நன்றிப்பா. செய்தியை நீர் ஆசிரியர் பலத்தினால் நல்ல செய்திகளையும் தேவனாய் கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று நாங்கள் வேதத்துல பாக்குறோம் ஐயா. உங்களுடைய ஆவியினால் ஆகும் ஆண்டவரை. சோத்திரம் ஆண்டவர், எங்களுடைய மாம்சத்தின்படி நாங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடி ஆண்டவருடைய பலத்துல நாங்கள் செயல்பட இறங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மகு சோதரம் சித்தமா சித்த இல்லைன்னு நாங்கள் உன்னிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முறை சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிருபை கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும், கர்த்தர் மகிமைப்படும், கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். நீர் ஆசீர்வதிக்க நன்றி. நீர் பேசியிருக்கிறீர் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தோடு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும். ஐம்பது எல்லா துதிகணங்களையும் கர்த்தருக்கே செலுத்து. நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, உங்களோட சாந்தத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தரை செய்த சகல பவர்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.